உறவுகளுக்கு வணக்கம். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று வள்ளற் பெருமானார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலிலே சொல்கிறார். கடந்த ஆண்டு தொடங்கி வள்ளலார் விழா எடுக்கிறோம் என்று ஆரியமும் திராவிடமும் கூட்டு சேர்ந்து வள்ளலாரினுடைய கருத்துக்களை மடைமாற்றவும் வள்ளலாரை பிழையாக மக்களிடம் அடையாளப்படுத்தவும் முயற்சிகள் செய்கின்றன. அவருடைய கருத்துக்களை மடைமாற்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வள்ளற் பெருமானார் கட்டி எழுப்பிய சத்தியஞான சபையை கபலீகரம் செய்வதற்கு, சுருட்டி கொள்வதற்கு ஆரிய திராவிடம் கூட்டாக சேர்ந்து செயல்படுகிறது. அதற்காக அவர்கள் வெளியிட்ட திட்டம்தான் வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற பெயரில் வெளிவந்துள்ளது. வள்ளற் பெருமானார் 18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர். தமிழர்களில் முதன்மையானவர்களில் பட்டியலில் வள்ளற் பெருமானாரும் ஒருவர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், சாதி மத சலக்குகளை ஒழிக்க வேண்டும் என்று பாடியவர். ஆனால் அவரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று பிராமணிய கூண்டுக்குள் அடைக்க பார்க்கிறார் RSS ரவி அவர்கள். அவர் ஒருபுறம் இதை முயற்சி செய்ய, அதை நாங்கள் தடுக்கிறோம் என்கிற பெயரில் கடவுளே இல்லை என்று இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களுடைய பண்பை, மரபை, அடையாளத்தை ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகம், திராவிடம் என்ற பெயரில் வள்ளலாரை கொண்டாடுவது போல் கொண்டாடி ஆற தழுவி வள்ளலாரை ஆரியத்திற்கு தாரை வார்க்க முயற்சிக்கிறது. வள்ளற் பெருமான் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த பெருவழி என்கிற சத்தியஞான சபையில் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் கூடுதலாக எந்த ஒரு செயல் திட்டங்களையும் கட்டிடங்களையோ எதையுமே இந்த பெருவழியில் கட்டக்கூடாது என்பது வள்ளற் பெருமானார் அவர் எடுத்த முடிவு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு உணர்த்தியதை வள்ளற் பெருமானார் மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் நடக்கும் தைப்பூச திருநாளில் சன்மார்க்கிகளும் வள்ளற் பெருமானாரை ஆசானாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் கூடி வாழ்கிறார்கள், அங்கே தங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 4 நாட்கள் அங்கே பெரு வெள்ளம் போல் மக்கள் அங்கே இருந்து வள்ளற் பெருமானுடைய வழிகாட்டுதலில் இறைவனுடைய அருளை பெற அங்கே குவிகிறார்கள். அருட்பெருஞ்சோதியினுடைய அந்த ஒளி அருளை காண்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய இடம்தான் அந்த பெருவழி. அங்கே வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுகிறேன் என்கிற பெயரில் ஆரிய திராவிடம் கூட்டாக அந்த இடத்தை திருடி கொண்டும் வள்ளலாருடைய கருத்துக்களை திருடவும் முயற்சிகள் நடக்கிறது. இதை வள்ளலார் பணியகம் மிக முனைப்பாக, கடுமையாக எதிர்க்கிறது. வள்ளலார் சர்வதேச மையம் வரக்கூடாது என்பதல்ல கோரிக்கை. வள்ளற் பெருமானார் கட்டிய அந்த சத்தியஞான சபைக்குள் வரக்கூடாது என்பதுதான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது. இப்போது சன்மார்க்கிகளும் வள்ளற் பெருமானாருடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாணாக்கர்களும்
வைக்கக்கூடிய கோரிக்கை அது. ஆனால் அரசு இந்த டிசம்பர் 2023 இறுதியில் அதற்கான ஏலத்தை விடுவதாக சொல்லியுள்ளது. 100 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கியுள்ளதாகவும் 89 கோடி ரூபாய் மதிப்பில் அங்கே கட்டிடங்கள் மற்ற பணிகள் எல்லாம் நடக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதை கடுமையாக வள்ளலார் பணியகமும் சன்மார்க்கிகளும் வள்ளற் பெருமானருடைய மாணாக்கர்களும் அனைவரும் முழுமையாக எதிர்க்கிறோம். வள்ளற் பெருமானுடைய பேச்சை மறுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கை எதிர்த்துதான் இந்த ஆரிய திராவிடம் இந்த வேலையை செய்ய முனைகிறது என்றால் இது வள்ளற் பெருமானாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் எதிராக இவர்கள் செய்கிற சதி. இதை சன்மார்க்கிகளும் ஒவ்வொரு இறை அன்பர்களும் நேராக நின்று எதிர்ப்போம். அதற்கு அரசு குறுக்கே நிற்கக்கூடாது. அரசு இந்த மையத்தை இந்த அறிவிப்பை வெளியிட்டதை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நீங்கள் இந்த மையத்தை அதே வடலூரில் நெடுஞ்சாலை ஓரங்களிலோ மற்ற இடங்களிலோ போதுமான இடங்கள் அங்கே இருக்கிறது, அங்கே சென்று கட்டுங்கள். வரவேற்போம். வள்ளற் பெருமான் சொன்ன கோரிக்கைகளை அவர் முன்மொழிந்துள்ள என்னென்ன பிரிவுகளில் வேண்டுமென்றெல்லாம் சொல்லியுள்ளாரோ அவரை எல்லாம் உருவாக்குங்கள். சன்மார்க்கிகள் அவர்களுடைய கருத்துக்களை பரப்ப நாள்தோறும் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக, அரசுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். மாறாக வள்ளற் பெருமான் கட்டிய அந்த சத்திய ஞான சபை என்ற பெருவழிக்குள் எந்த கட்டடமும் எழுப்பக்கூடாது. அந்த இடத்தை யாரும் அபகரிக்க நினைக்க கூடாது என்பது சன்மார்க்கிகள் முழுமையாக வைக்கக்கூடிய இப்போது கோரிக்கையாக இருக்கிறது அரசுக்கு. இதை புரிந்து தெளிந்து கொண்டு அரசு இந்த திட்டத்தை வெளியிலே செய்ய வேண்டும். இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளை வள்ளலார் பணியகம் சார்பில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர் அதற்கு பதில் சொல்லாமல் செயலர் பதில் சொல்வதாக சொல்லியிருக்கிறார். செயலர் நாங்கள் இந்த பெருவழிக்குள் கட்டவில்லை, அதற்கு 10 ஏக்கர் நிலம்தான் தேவைப்படுகிறது என்று சொல்லியுள்ளார். பின்பு வேறு எங்கே கட்டப் போகிறீர்கள் என்று வள்ளலார் பணியகத்தினுடைய அன்பர்கள் கேட்கும்போது எந்த இடம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. அதற்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கும் சரியான முறையான பதில் இல்லை. ஆகையினால் இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடக்கிறது. எந்த சன்மார்க்கிகளிடமும் முறையான ஆலோசனை செய்யவில்லை. ஆலோசனை செய்தால் உறுதியாக சன்மார்க்கிகள் இதை ஏற்க மாட்டார்கள், மறுப்பார்கள், மறுத்திருப்பார்கள். வள்ளற் பெருமானுக்கு எதிராக எந்த சன்மார்க்கிகளும் செயல்பட மாட்டார்கள். அந்த கருத்து, அந்த எண்ணமே சன்மார்க்கிகளுக்கு இல்லவே இல்லை. ஆனால் ஆரிய திராவிட கூட்டு சதியாக இது நடக்கிறது. இது வள்ளற் பெருமானை வைத்து வள்ளற் பெருமானார் என்பது தமிழ் மொழியினுடைய ஒரு அடையாளம். தமிழ் மொழியினுடைய ஒரு மீட்சி அவர். தமிழ் மறுமலர்ச்சியினுடைய தந்தை அவர். தமிழ் மறுமலர்ச்சியினுடைய மூலவர் அவர். மாபெரும் புரட்சிகளை செய்தவர். இன்று திராவிடம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில செயல்களை எல்லாம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே நிகழ்த்தி காட்டியவர். அவர் ஒரு பெரும் புரட்சியாளர். அவருடைய மாணாக்கர்களும் அவருடைய கொள்கைகளை இங்கே கடைபிடிக்கும் சன்மார்க்கிகள் அனைவரும் மாபெரும் புரட்சியாளர்கள். இறை தேட வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், சாதி மத சமயங்களை கடந்து எல்லோரும் இறை பணியில் இறை சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது பொன்மொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையாக முறையாக நெறியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை திசை திருப்பாதீர்கள். வள்ளலாருடைய கருத்துக்களுக்கும் வள்ளலார் கட்டிய அந்த சத்தியஞான சபைக்கும் ஏதேனும் சிக்கல்கள் நேரும் என்றால் ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் அதற்கு எதிராக நின்று வள்ளற் பெருமான் சொன்ன கொள்கைக்கு ஆதரவாக நின்று அந்த திட்டங்களை எதிர்ப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளும் அருட்பெருஞ்சோதியான ஆண்டவராகிய இறையின் அருளும் எங்களுக்கு மூலமாக பரிபூரணமாக இருக்கிறது.
ஆகையினால் அவற்றை நாங்கள் நிகழ்த்துவோம். ஆகையினால் அரசு இதில் தலையிடாது ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் பணியை செய்ய விரும்புகிறோம். உங்களுக்கு துணையாக நிற்க சன்மார்க்கிகள் அநியமாக இருக்கிறோம். இதனை புரிந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.